மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பணிவான 2025 ஆண்டுக்கான புத்தாண்டு பலனை சொல்ல போயிட்டு எல்லாம் வல்ல இறைவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல எண்ணங்க, ஒரு நல்ல எண்ணம், அந்த எண்ணத்தை தரக்கூடியவன் குருவாக இருக்கலாம். 2025 ஆண்டு இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற விருச்சிக ராசியில் அனைவருக்குமே இந்த புத்தாண்டு ஒரு நன்மை தரக்கூடிய ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமாயினை தியானிக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது 2025 ஆண்டு பொறுத்த வரைக்கும் எண் கணித பிரகாரம் பார்த்தா 9ஆம் எண்ணுக்குரியது. 9ஆம் எண் யாருன்னு பார்த்தா செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் படைத்த துறையில மட்டுமல்ல, புரிந்து கொள்கிற ஒரு காரகத்தன்மை உடையவன் அந்த செவ்வாய். அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முதல் 4 மாதம் இந்த 2025 ஆண்டுல முதல் 4 மாதம் வக்ரகதியில் இருக்கார். அவரோட குரு பகவானும் வக்ரகதியில் இருக்கின்றார். இன்னும் 2025 ஆண்டு ஜாக்பாட் அடிக்கும் அப்படி இப்படி என்றெல்லாம் கருத்து சொல்வதை விட உள்ளதை உள்ளபடி சொல்கின்றேன். இருப்பதை இழந்து விடாமல் இருந்தாலே போதும். அந்த இடத்துல இருந்து நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதை நோக்கி நகரலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு பூராடம் நட்சத்திரத்துல பிறக்குதுங்க. குறிப்பா சொல்லப்போனா பூராடம் நட்சத்திரம் சுக்கிரனுடைய சாரத்துல இருக்கு. ஆக இந்த ஆண்டு முழுவதுமே 2 கிரகங்கள் நமக்கு துணை இருக்கின்றன. அது புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய், கலத்திரகாரகன் சுக்கிரன். அதுவே 2025 ஆண்டு அற்புதம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம். 3 கிரகங்களும் அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த காலம். காரணம் என்னன்னா, மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ இந்த காலம் நம்மை கடத்தி செல்கின்றது. இந்த காலம் நம்மை நகர்த்தி செய்கின்றது. அதனாலதான் இந்த கட்டம் என்று சொல்கிறோம். அந்த வகையில பார்க்கவும் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 29/3/2025. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகின்ற 18/5/2025. அதே காலகட்டத்தில் கேது பகவானும் கண்டியிலிருந்து சிம்மத்திற்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 15/5/2025 பயிற்சி ஆகின்றார். இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அது நீண்ட காலம் இருந்தாலும் கூட, இந்த காலகட்டத்தில் நவ கிரகங்கள் எவ்வாறு இருக்கு என்பதை நம்ம பார்க்கணும். 2025 ஆண்டு பிறக்கும்போது ரிஷபத்துல குரு இருக்கின்றார் வக்ரகதியில, கடகத்துல செவ்வாய் வக்ரகதியில இருக்காங்க. அதே நேரத்துல கன்னியில கேது, தனுசுவில சூரியனும் புதனும், கும்பத்துல சனியும், கடத்திரகாரகன் சுக்கிரனும், மீனத்துல ராகும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்க. இதையெல்லாம் கணித்து சொன்னால் மட்டுமே சரியான முறையில் துல்லியமாக சொல்ல முடியும். அந்த வகையில விருச்சிக ராசி, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நாள் அனுஷம் கேட்டை எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்தில் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். விருச்சிக ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. விருச்சிக ராசி ஆன்மீக சகோதரர்களே, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாக 4 அனுஷம் கேட்டை 2025. அப்பா, எவ்வளவு வேதனை, எவ்வளவு சோதனை, எவ்வளவு ஏமாற்றங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தடைகள், அத்தனையும் கடந்து வந்து விட்டீர்கள். இறையருளோ குருவருளோ பூர்வ ஜென்ம புண்ணியமோ. அந்த வகையில் பார்க்கும்போது 2025 திரும்பி பார்த்தா கண்களில் கண்ணீர் வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் அமைந்தது. யாரை நம்புவது, யாரை நம்பாமல் போவது, எத்தனை ஏமாற்றங்களை எல்லாம் சந்தித்தவங்க வாழ்க்கையில 2025 எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் இப்ப சொல்ல போறேன். தொழில் முயற்சியில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது. அதை கலத்திரகாரகன் சுக்கிரன் அமைத்து தருகிறார். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு பிறக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குழப்பம் என்பது வரக்கூடாதுங்க. அந்த குழப்பம் எதுல வரக்கூடாது, தொழிலில் வரக்கூடாது, குடும்பத்தில் வரக்கூடாது. அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை, எத்தனை வேதனைகள், யாரை நம்புவது, யாரை நம்பாமல் போவது என்றெல்லாம் கடுமையாக போராடி உங்களுக்கு தீர்வு தரக்கூடிய ஆண்டு 2025 ஆண்டு. அதுதான் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மனதில் ஒரு தெளிவும் நிம்மதியும் தரக்கூடிய ஆண்டாக அமைகின்றது. நல்ல செய்தி இதுவரை வாழ்க்கையில்
துன்பமும் துயரத்தை மட்டுமே செய்தியாக சந்தித்து வந்த வாழ்க்கையில நல்ல செய்திகள், அந்த நல்ல செய்தி குடும்பத்துல ஒரு திருமணம் சார்ந்தோ, தொழில் சார்ந்தோ, பிள்ளையின் படிப்பு சார்ந்தோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல செய்திகள் நலம் தரக்கூடிய வளம் தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த விருச்சிக ராசிக்கு அமைகிறது. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இதுவரை யாருக்கு எனக்கு இருக்கா, எத்தனை உறவுகள் இருந்தோ சொந்த பந்தம் இருந்தோ எந்த உதவியும் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒரு மூலியமாக 2025ஆம் ஆண்டு தொழில வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதற்கு உதவி கிட்டும். இது ஒண்ணு போராதா, குரு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி தருவார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதிகளா இருந்தாலும் கூட நன்மை தரக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காரு. விருச்சிக ராசி குரு சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துல இதுவரை தடைபட்டு போனது சுப நிகழ்வுகள் எல்லாம் தடை நீங்கி அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் குரு பகவான் தருகின்றார். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம். பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம். காரணம், குரு பகவானும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாயும் இந்த ஆண்டுல முதல் 4 மாதம் வக்ரகதியில் இருப்பதனால புரிந்து கொள்வதில் ஒரு குழப்பம். குறிப்பா விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அரசு துறையில பொதுத்துறையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு முதல் 4 மாதம் குறிப்பா விருச்சிக ராசிக்காரர்கள். அதே நேரத்தில் பொறுமையும் நிதானமாகவும் மிக மிக அவசியம். அது சில சங்கடங்களை தந்துவிடும். கவனமாக இருந்து விடுங்கள். கடந்த கால பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைந்து மிகுந்த நற்பலனை தரக்கூடிய ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு தான். தொழில் வியாபாரத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய புதிய தொழில் அமைப்பதற்கும் புதிய தொழிலை விரிவுபடுத்துவதற்குமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். சில நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் வெற்றியடையும். இது ஒண்ணுதான் இந்த 2025ல விருச்சிக ராசி நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் நன்மை தரக்கூடிய ஒரு நிலையை இந்த காலத்தில் அமையும். எந்த முயற்சி எடுத்தாலும் அது ஒரு தடை, எந்த முயற்சி எடுத்தாலும் அது ஒரு பிரச்சனையை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கைகளுக்கு நல்ல முன்னேற்றமும் முயற்சியில் இருந்து வந்த தடையும் பிரச்சனையும் மாறுகின்ற சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். அதாவது நின்ற வேலைகள் வாழ்க்கையில தொழில அது எந்த நின்ற வேலைகளா இருந்தாலும் அது நல்ல ஒரு வீறு நடைபெற்று ஒரு நல்ல முறையில நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு அமையும். குறிப்பா தொட்டது தொடங்கும் தொழில வெற்றி நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக, பொருளாதாரத்துல ஒரு நல்ல உயர்நிலையை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக, புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக, கடைசி எந்த தடையில் இருந்தாலும் கூட எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கடைசி நேரத்திலே காரியங்கள் கைகூடிவிடும். அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடத்திரக்காரர்கள் சுக்கிரன். குரு பகவான் வக்ரமாக இருந்தாலும் கூட பார்வை பதிவதனால நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். நாடி வருகின்ற நல்ல சந்தர்ப்பங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி முன்னேற்றத்தை நோக்கி நடைபெறுகின்ற நல்ல முறையில் அந்த வெற்றியை அடைகின்ற சந்தர்ப்பம் அமையும். பகைவரும் பாராட்டக்கூடிய ஒரு நல்ல நிலை அமையும். அதே நேரத்தில் முன்ஜாமீன் பெறுவதும் கொஞ்சம் கவனமா இருங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. 2025ஆம் ஆண்டு கடந்த கால கசப்புகளும் வேதனைகளையும் மறந்து நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக தொழில வாழ்க்கையில் அமையும். அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோழி பிரசனத்துல நான் அடிக்கடி சொல்றது 3 பலம். ஒன்று தேக பலம், இன்னொன்று தெய்வ பலம், இன்னொன்று மனோபலம். இந்த 3 பலமே 2024 விருச்சிக ராசிக்கு குறைவாக இருந்தது. இல்லாமலே போய்விட்டது. கவலைப்பட வேண்டாம். இந்த 3 பலத்தை 2 பலத்தை களத்திரக்காரர்கள் சுக்கிரனும் செவ்வாயும் குருவும் தர இருப்பதனால் கவலையே பட வேண்டாம். ஒரே ஒரு பலம் தெய்வ பலம். தெய்வ பலத்தை தரக்கூடியது 2 நிகழ்வு தான். ஒன்று குலதெய்வ வழிபாடு. இந்த ஆண்டுல பங்குனி மாசம் ஒரு முறை விருச்சிக ராசிக்காரர்கள் குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம். இன்னொன்னு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை கூட நவ கிரகங்களுடைய சாபபாவங்களை தீர்த்த ஆண்டும் காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம். தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் முழுவதுமே சிவனுடைய அம்சமாகிய பைரவருடைய நாள். அந்த பைரவர் கால பைரவர் அல்லது வீரபத்ரர், இந்த 2 உக்ர தேவதைகள். தேவதை உக்ரமாக இருந்தாலும் கூட உங்களை காக்கின்ற ஒரு கடவுள். இது இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த தடைகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த செய்யாத குற்றத்திற்கு கலங்கி நின்றாலும் கூட ஏதோ ஒரு விதத்துல மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வு இருந்தாலும் கூட அதை மாற்றுகின்ற வல்லமை வீரபத்ரருக்கும் காலபைரவருக்கும் உண்டு. இந்த 2 பேரும் இந்த ஆண்டு முழுவதும் துணை வர வேண்டுமானார் நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலபைரவரோ அல்லது வீரபத்ரருடைய வழிபாடு செய்யலாம். அல்லாத முடியலன்னா தை மாதத்தில் வருகின்ற இந்த தை மாதம் ஒரு அற்புதமான ஆண்டு. நான் சொன்னேன் அல்லவா, நவகிரகனுடைய சாபம் தீர்த்த ஆண்டு. இந்த தை மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமையிலேயாவது காலபைரவரையும் வீரபத்ரருடைய வழிபாடு செய்யுங்க. குறிப்பா ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த காலபைரவர், அதாவது சனி பகவானுடைய ஆலயத்துல பூமிக்கு கீழே பள்ளத்துல கால பைரவருக்கு என்று ஒரு ஆலயம். அவருடைய வழிபாடு
விருச்சிக ராசி வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் 2025 ஆண்டு அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.